ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை உபாகமம் 28 அதிகாரம் 1 டியூட்ரானமி சாப்டர் 28 verse 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான ஆலோசனையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பன் ஒரு பிள்ளையை எப்பொழுதுமே மேன்மையான ஸ்தானத்தில் இருப்பதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறது போல நம்முடைய தேவனும் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Dear children of God, our Lord God wants to see you in exalted places above all nations in this world. There are different kinds of people, different races of people, different nationalities of people. Among all of them, God wants to see you and me to be seated in exalted places, in places which are glorified by our God. There are glory people are trying to grab by their own efforts, but those worldly glory will not stay for long. But the Lord God, He wants to glorify you and me, and He wants to exalt you and me so that His name shall be glorified through you and me. Today, the Lord God wants you and me to listen to His voice carefully so that we will understand the route, the way, the path to the exalted, glorified places. Dear children of God, the word of God which is written in the Bible that shows the place, the route where we can be seated in high places above all nations. எல்லா தேசங்களில் உள்ள ஜனங்களை பார்க்கிலும் மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் நாம் எப்படி இருக்க முடியும், எப்படி அதை அடைய முடியும் என்பதை குறித்து என்னுடைய வார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு அது சொல்லப்படவில்லை, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது. அதை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். We need to listen to that voice of God. Secondly, we should be careful to do according to the instructions of God. There are many people, they know the instructions, but they are not doing it. But our Lord God says, you need to listen to it and you need to be watchful to do it properly. Today, the word of God is directing us how we can achieve, how we can gain the place that God has already prepared for us. ஆண்டவர் நமக்காக அந்த உயர்ந்த ஸ்தானத்தை, அந்த மேன்மையான ஸ்தானத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி நடந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, வேதத்தின் அடிப்படையில செயல்படுங்க, வேதத்தின் பாதையிலே நடவுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உடைய வார்த்தையை நாங்கள் கவனமாய் கேட்டு உண்மையாய் செவி கொடுத்து அதன்படி வாழ கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தருளும். எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்தருளும். தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் தொடர்ந்து கூட இருக்கட்டும்.
தேவ நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையுள்ள கரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மையான ஸ்தானங்களில் உங்களை வைக்க கர்த்தாவே உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.